இதான் அர்ஜுன் அம்மாங்கிறது. 1000 தான் உன் மேல கோபம் இருந்தாலும் உன் பிறந்த நாளை எப்படி ஞாபகம் வச்சு கொண்டாடுறாங்க பாரு. அம்மானாலே அன்புதான். அவங்க உன் மேல காட்டுற கோபம் கூட ஒரு வகையான அன்போட முரட்டு வெளிப்பாடுதான். தேங்க்ஸ்மா. உனக்கே உன் பிறந்த நாள் மறந்து போச்சு. ஆனா அத்தைய பார்த்தல்ல, அன்னதானம் சிறப்பு பூஜைன்னு எல்லாம் பண்றாங்கன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடியே இதுக்கு அவங்க தயாரா இருந்திருக்கணும். இந்த நாள் எப்ப வரும்னு காத்திருந்து செய்றாங்க. இதெல்லாம் எதுக்காக? நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். எந்த சாமியும் கெட்டு போன்னு வரம் கொடுக்காது. அந்த சாமி மாதிரிதான் அம்மாக்களும். தான் புள்ள தனக்கு சோறு போடாம பட்னியா போட்டு துரத்தி விட்டா கூட தான் புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க நினைப்பு பூரா தான் புள்ளைங்க மேலதான் இருக்கும். அத்தை மட்டும் அதுல விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கு எல்லாமே நீதான். தவம் இருந்து பெத்த பையன் நீ. உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவாங்களா என்ன? தெரியும் மலர், எங்க அம்மாவுக்கு என் மேல பாசம் அதிகங்கிறது எனக்கு தெரியும். அந்த பாசத்துல 10ல் 1 பங்காவது உன் மேல காட்டலாம்ல. எனக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம் இருக்காங்கல்ல. அதுதான் என்னால பொறுத்துக்கவே முடியல. தான் புள்ள செஞ்சா தப்பு இல்ல, அதையே மருமக செஞ்சா தப்புங்கிற ஸ்டாண்ட் தான் இங்க இடிக்குது. குழந்தை இருக்குங்கிற மாதிரி நீ நடிக்க முழு காரணமும் நான் தானே. ஆனா அதை சொல்லி என் மேல கோவப்படாம உன் மேல மட்டும் கோவத்தையும் வன்மத்தையும் காட்டுறது தான் எனக்கு விசித்திரமா இருக்கு. அதை என்னைக்கு அவங்க மாத்திக்க போறாங்கன்னு தெரியல மலர். அர்ஜுன், நல்ல நாள் அதுவுமா எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு விடு. ஆமா சார், மேடம் சொல்றது சரிதான். இன்னைக்கு நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்களேன். இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? போ, போய் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. சொல்றத கேளு அர்ஜுன். அத்தைக்கு நம்ம மேல இருக்கிறது ஒரு சின்ன வருத்தமே தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. இல்ல மலர், இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க வருத்தமும் நியாயம் தானே. சோ நாம தான் பொறுத்து போகணும். நீ போய் நின்ன உடனே அத்தை ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே உருகிடுவாங்க. போ அர்ஜுன். நீங்க பாரு மலர், அப்படி எல்லாம் உருகிற ஆள் இல்ல எங்க அம்மா. எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் நின்னா முகத்தை திருப்பி வச்சுட்டு பார்க்காத மாதிரி தான் பேசுவாங்க. அங்க பாரு அத்தை எப்படி இருக்காங்கன்னு. எப்படி சிரிச்ச முகமா சந்தோஷமா பரிமாறிட்டு இருக்காங்கன்னு பாரு. இதெல்லாம் உனக்காக தானே. அப்படிப்பட்டவங்க உன்னை பார்த்தா சந்தோஷம் தானே படுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏதோ நீ சொல்றதுனால நான் போறேன். சரி வா. என்ன லைன்ல எல்லாரும் வந்து வாங்குறாங்களே, பாத்தீங்கல்ல? சாப்பாடு பார்த்தோன்னா அப்படியே வந்துருவீங்களா? வந்து லைன்ல வாங்குங்க. இல்லம்மா, எல்லாரும் லைன்ல நின்னு வாங்குறாங்க. இவங்க மட்டும் வந்து அதான் சொன்னேன். கொஞ்சம் வாயை மூடுறீங்களா நீங்க? என்ன ஓவரா பேசுற? சும்மா இருந்துருங்க. நல்ல நாள் அதுமா என் வாயை திறந்ததை சொல்லிட்டு போறேன். அர்ஜுன் சும்மா இரு. நீ வந்த வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன நான் என்ன தேவையில்லாதவளா? துர்கா, என்னப்பா வேணும் உனக்கு? எதுக்கு நீ என்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்க? நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இருப்பா. நீ யாருப்பா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு? என் கால்ல நீ விழுந்தா உன் பொண்டாட்டி கோச்சுக்க போறா. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிறந்த நாள் அன்னைக்கு ஊருக்குள்ள அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பெத்த பையன் நான் வந்து கேட்டா ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னனா?
நான் தவம் இருந்து பெத்த புள்ளடா நீ. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால அதை தாங்க முடியாது. பொத்த பையன்னு நான் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன். பெருசா உன்னை நான் வெளியில கூட போக விட மாட்டேன். ஏன்னா ஏன்னா அது எனக்கு பயமா இருக்கும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கவே முடியாது. ஆனா அதையும் மீறி நீ 5th படிக்கும்போது என்னை ஏமாத்திட்டு நீ எங்கேயோ போயிட்ட. அப்புறம் தேடி அலைஞ்சு உன்னை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வார்ன் பண்ண. அப்பெல்லாம் நான் கொடுமைக்காரியா தெரியல உனக்கு. என் புள்ள எங்கேயும் தப்பா போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை அப்படி வளர்த்தேன். அதே நிலைமையில தான் நான் இப்பவும் இருக்கேன். என் புள்ள அவனோட பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தப்பா போயிட்டு இருக்கான். இப்போ அடிச்சு திருத்துற வயசு இல்ல அவனுக்கு. ஏன்னா அவனும் என்ன மீறிதான் நடந்துக்கிறான். அதுக்கு என்னோட எதிர்ப்பதான் நான் இப்ப காட்டிக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்த்தாவது இந்த அம்மாவோட பாசம் வேணும்னு நினைச்சு என் புள்ள என்கிட்ட வருவான்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல நான் விவரம் தெரியாம தொலைஞ்சு போயிருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு எல்லா விவரமும் தெரியுமா. இன்னும் சொல்ல போனா மலர் தப்பானவளா இல்லையம்மா. நானும் அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற பொம்மையும் இல்ல. நீங்க தான் தப்பான ஆளுங்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பு தப்பாவே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை. எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. சரிங்கம்மா, உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என் பிறந்த நாளுக்கு எப்பவும் நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். இன்னைக்கு நீங்க வீட்டுல இல்ல, அதான் இங்க தேடி வந்திருக்கோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. முடியாது அர்ஜுன். நீ என் மகனா வந்து என்கிட்ட கேளு. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு உண்டு. ஆனா இந்த மலரோட புருஷனா இருக்கிற நீ, அதுவும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு என் ஆசீர்வாதம் கிடையாது. நீ அவளை விட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். அம்மா, அப்படி உங்களுக்காக என்ன நம்பி வந்த மலரை தூக்கி போட்டு வந்தா நீங்க என்ன தப்பா வளர்த்ததா ஆயிடுமா. எங்க அம்மா என்ன நல்லதா வளர்த்திருக்காங்க. எனக்குன்னு சுய அறிவு இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க எனக்கு தெரியுமா. சொல்லி கொடுத்தது நீங்க தான். நீங்களே இப்படி என்ன தப்பா முடிவெடுக்க சொல்றீங்கன்னா நான் என்னமா பண்ணுவேன்.